ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கர்த்தர் அதிசயமாய் தேவன் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொரு நாள் தேவன் நம்மளுக்கு செய்து கர்த்தர் இந்த வருடங்கள் முழுவதும் தேவன் நம்மளை அதிசயமாக ஆச்சரியமாக தேவன் நம்மளை வழிநடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்பட போறாரு, நம்மளோடு கூட கர்த்தர் பேச போறாரு. ஏனென்று சொன்னால் கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் செழிப்புக்குள்ளேயும் ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் நன்மைக்குள்ளேயும் பரலோக ஆசீர்வாதங்களுக்குள்ளேயும் நம்மளை தேவன் ஒவ்வொரு நாளில் ஆண்டவர் நடத்தி கொண்டே கர்த்தர் போய் கொண்டே இருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா நன்மை செய்த தேவனுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிற ஒரு உணர்வுகளோடு காணப்படுவோம். தேவன் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேச போகிறாரு, நம்மளோடு கூட கர்த்தர் இடைவிட போகிறாரு. இன்றைக்கு நம்மளுக்கு ஏற்ற நல்ல ஒரு வார்த்தைகளை கர்த்தர் நம்மளை தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் கூட இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு விசேஷமான வார்த்தையை தேவன் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு கர்த்தர் இந்த விசுவாச பட்டியலில் இருக்கிற நம்ம நோவாவை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த வாரத்தில் நம்மளுக்கு பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட பேசுங்க, நீங்கள் என்னோடு கூட இடைப்படுங்க என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்யணும். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே மாலை வேளைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் பாதுகாத்து இந்த நாளில் கூட ஆண்டவரே உங்கள் வார்த்தை எங்கள் உள்ளத்தில் கர்த்தர் வைக்கப்படுறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கேட்குற வார்த்தையானது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே தேவனீர் அப்படியே கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின் பாதையில் ஆண்டவர் நடத்தி கொண்டு போக போகிறாரு. ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் நம்ம விசுவாசத்தை கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் பேச போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க ரெடியாக இருக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் பேசுங்க. இன்றைக்கி நம்ம காணப்படாத விசுவாசம்னா என்ன, அதில் எப்படியெல்லாம் ஒவ்வொரு பேரும் நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம நோவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேச போகிறாரு. அவருடைய வார்த்தை நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரப்படுகிறது. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நம்ம வாசித்தபடி விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த நாளில் கூட கர்த்தர் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தின் பாதையில் ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்வதற்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நம்ம வளர 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உலக பிரகாரமான காரியங்களையும் சரி, ஒவ்வொரு விதத்திலேயும் ஆண்டவர் நடத்துகிற பாதையே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் விசுவாசம் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தில் நம்ம வளர 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 அந்த விசுவாசமானது பூரண கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தின் பாதையில் நம்ம போக போக அப்படியே அந்த காரியங்களை நம்மளுக்கு நிறைவேற்றி தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கு. நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட போகிறாரு. இதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், அதில் சொல்லியிருக்கு பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களே நிச்சயமாக இருக்கு. இன்னைக்கு அந்த காணப்படாத விசுவாசம் உங்களுக்குள்ளேயே என்னிடத்துலையும் தேவன் செயல்படணும். அந்த விசுவாசத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும். அந்த விசுவாசத்தை கொண்டு அநேக ஜனங்களுக்கு பார்க்கிறோம் நம்மளை ஆசீர்வாதமாய் தேவன் வைக்கணும் என்று சொல்லி தான் கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுவார்.
இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கு நோவாவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நோவாவை தேவன் எப்படி விசுவாசத்தில் கத்தரை எழுப்பினாரு, விசுவாசத்தின் பாதியில் கத்தரை எப்படி கொண்டு வந்தார், அவனுடைய காணப்படாத விசுவாசம் கத்தரை எப்படி கத்தரை மேலே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம தியானிப்போம். தேவனாய் கத்தர் இந்த நாளில் அவர் நம்மளோடு கூட கத்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே கானானிகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ளானதென்று தீர்ந்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், நோவா எப்படி தேவனுடைய விசுவாசத்திற்கு ஏற்றவனாய் மாறினான் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தில் வாசிக்கும்போது சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் அவன் இருந்த காலத்துல அவன் எப்படி இருந்தானா காணாததை அவன் விசுவாசித்தான். ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றவனாய் அவன் காணப்பட்டான். என்னாச்சு அப்படின்னா, அவன் இருந்த நாட்களில் உலகத்தில் பாவம் ரொம்ப பெரிதாக இருந்துச்சு, பாவம் ரொம்ப குடிதாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் இவன் என்ன செய்யறான்னா, எல்லாரும் காட்டிலும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனுக்கு பிரியமாய் யார் நடக்கிறாங்களோ, யார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி பிரமாணங்களின்படி கை கொள்கிறார்களோ அவங்கள தான் தேவன் என்ன செய்யனா ஆசீர்வதித்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். ஆனால் இதில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா அதே போல் இவன் என்ன செய்யனா தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான் அப்படின்னா, காணப்படாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று, அது மாத்திரமில்ல அவன் தனக்கு பேழை உண்டு பண்ணினான். எதுக்கு பேழை உண்டு பண்ணினான்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை மீட்பதற்கு அவன் என்ன செய்றான், ஒரு பேழையை உண்டு பண்ணி, அதில் சொல்லப்பட்டிருக்க மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்த போதிலும் நோவாவை தேவன் தெரிந்தெடுத்து, அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவன் நீதிக்கு அவன் என்ன செய்றானா சுதந்திரவாளியா மாறினான். அவன் நீதிமானாய் இருந்தான், அவன் உத்தமனாய் இருந்தான். ஏனென்று சொன்னால் தேவன் அவன் மேல வச்சிருந்த ஒரு திட்டம். ஏன்னா யாருக்கு கிடைக்காத ஒரு கிருபை, யாருக்கு கிடைக்காத ஒரு தயவு நோவாவுக்கு தேவன் கொடுத்தே தீரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாரு? நீதிமானாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீதிக்கு சுதந்திரவாளியாய் எப்படி நீதிமானும் உத்தமமாய் இருந்தானோ அதே போல கர்த்தர் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் எப்படி தெரியுமா ஆண்டவர் செய்கிறாரு? நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றி, நீதிக்கு சுதந்திரவாளிகளாய் தேவன் உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, நோவா தற்காலத்துல காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்ற உடனே அவன் என்ன தெரியுமா, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. நீங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேழையை பிதாவாகிய தேவன் ஏற்கனவே கர்த்தர் உண்டு பண்ணி வச்சார். எப்போ தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு என்கிற ஒருவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த உலகத்துக்கு அவரை அனுப்பி, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மேல வச்ச அன்பின் நிமித்தமாக என்ன செஞ்சாரு? இந்த உலகத்துக்கு அனுப்பி பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி என்ன செய்தார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் எப்படி பிதாவுக்கு ஏற்ற ஒரு நீதிக்கு சுதந்திரவாளியாய் உங்களையும் என்னையும் தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா யாருக்கு கிடைக்காத ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமே. நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, அதே ஆதியாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லியிருக்குது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீங்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை சாதாரணமானது அல்ல. அந்த கிருபை வீணும் விருதாகமாக இருக்கிறது அல்ல. அந்த கிருபையானது வெளியேறப்பட்டது. தகுதி இல்லாத நம்மளுக்கு தேவன் ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்து விலையேற பெற்ற அவருடைய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கும் பொழுது நோவாவுக்கோ
கர்த்தருடைய கண்களில் தயை கிடைச்சிச்சு, கிருபை கிடைச்சிச்சு. யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றான். ஏன்னு சொன்னால் கர்த்தர் அவன் மேலே வச்சிருந்த நோக்கம், அவன் மேல் வச்சிருந்த திட்டம் ஏனென்று சொன்னால் இவனை போல இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை என்று சொல்லி நோவாவை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நோவாவையும் அவன் மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய மனைவிகளையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. இந்த நோவா எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொன்னால் தன் காலத்துல நீதிமானா இருந்தபடினா தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமா நடந்து கொண்டான். ஆண்டவரோடு கூட இருந்த உறவின் நிமித்தமாக ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்வார், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், நான் நினைத்ததற்கும் மேலான காரியங்களை அவர் எனக்காக செய்ய போறாருங்கிற ஒரு உறுதியுள்ள ஒரு விசுவாசம் யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ நோவாவுக்கு இருந்தது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களிடத்துல என்னிடத்துல தேவனை எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா தேவனோடு கூட இருக்கிற உறவு. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு நம்ம பலப்பட 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 நம்முடைய விசுவாசமானது வர்த்திக்க பண்ணிக்கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் நம்மளிடத்துல அந்த விசுவாசத்தை பெருக செய்வதற்கு, அந்த விசுவாசத்துல நம்ம வளர செய்வதற்கு, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் கர்த்தர் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணிக்கொண்டே இருக்க போறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் இந்த நாளில் கூட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு, அந்த விசுவாசத்தை மேலோங்க வளர செய்வதற்கு என்னை அவர் இந்த நாளில் அவர் உங்களையும் என்னையும் விசுவாசத்துல அவர் பழக்க வைக்க போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் பழக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சுயபலத்தால் நம்ம பழகிறதுக்கு அவர் நம்மளை பழக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை கர்த்தர் உருவாக்கினவர், நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர், நம்மளை நீதிமானாய் மாற்றினவர். அவர் நம்மளுக்கு சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் எப்படி கிருபை கிடைச்சிச்சோ உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய கிருபையை இலவசமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், இலவசமாய் அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நோவா தன் காலத்துல அவன் என்ன சொன்னானா, குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழையை உண்டு பண்ணினதுக்கான காரணம் என்னன்னா, அவன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பத்தின் மூலமா சந்ததி வெளியே வரணும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் பேழையை உண்டு பண்ணியதனால, அவனை நீதிமானாய் தேவன் மாற்றினபடினால கர்த்தர் எல்லாவற்றிலும் பார்க்கணும் அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணும்னு சொல்லி தேவனோட திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தான். நீங்க அந்த திட்டத்தை கர்த்தர் உங்க மூலமா நிறைவேற்ற போறாரு. அந்த திட்டத்தை கர்த்தர் உங்க மூலமா கர்த்தர் வைத்து அநேக ஜனங்கள் மத்தியிலும் அநேக ஜாதிகள் மத்தியிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கிறத இந்த நாள்ல இருந்து நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு நோவா மேல கர்த்தர் வைத்த அந்த ஆசீர்வாதம் என் மேலே கர்த்தர் வச்சிருக்கிறார். நோவா மேல வச்சிருந்த அந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற என் மேல கர்த்தர் வைத்து இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள போறேன், நான் அனுபவிக்க போறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நீங்க இருங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே என்னை நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறீங்க, இன்னைக்கு என் குடும்பத்தை ரட்சித்து இருக்கிறீங்க, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீங்க, நான் பரலோகத்துக்கு பேரெழுதப்பட்டவனாய் என்னையும் என் குடும்பத்தையும் என்னோட சபையையும் என்னுடைய ஊழியங்களையும் சகல காரியத்திலையும் நீங்க என்னை வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி அவரை நீங்க விசுவாசிக்க கர்த்தர் வழி நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நோவா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். நோவாவை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நோவா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அமைதி என்று பொருள். அமைதி இல்லை என்றால் ஓய்வு என்று பொருள். அமைதி அல்லது ஓய்வு என்றுதான் பொருள். அதை நீங்க பார்த்தீங்கன்ற சொன்னா எல்லா விஷயத்திலையும் அவன் அமைதியா இருக்கும். இந்த உலகத்தை தேவன் அழிக்க போறங்கிற அந்த காரியங்களை அவன் பெற்றுக்கொண்ட உடனே அவன் என்ன செஞ்சானா, எல்லா ஜனங்களிடத்திலையும் போய் சொல்றான், ஆண்டவர் இந்த உலகத்துல மழை பெய்ய போகுது, இந்த உலகத்தை என்ன செய்ய போறாரு, ஆண்டவர் அழிக்க போறாரு, எனவே நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, நான் கட்டுற பேழைக்குள்ள நீங்க வாங்க என்று சொல்லி அவன் என்ன செய்ய எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க.
ஆனால் அது யாருமே என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. அவன் மேலே வச்சிருக்கிற ஒரு காரியங்கள் என்னன்னா, கர்த்தர் எப்படியாச்சும் இவனை ஆசீர்வதிக்கணும், எப்படியாச்சும் இவனை மேன்மைப்படுத்தணும் என்கிற ஒரு காரியம் யாருக்கு இருந்து சொல்லியே தேவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா இவன் போய் சொல்லும் பொழுது எல்லாரையும் கூப்பிடுப்பா, எல்லாரும் பேழைக்குள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது யாரும் ஒருத்தனும் கேட்கல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் மழைங்கிறது யாருமே பார்க்கவே கிடையாது. அப்போதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, இங்கே பாருப்பா மழை பெய்யும், இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன், உலகத்தில் பாவம் ரொம்ப குடிதாயிருச்சு, எல்லாரும் ரொம்ப என்ன செய்றாங்க, அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப வேதனை எனக்கு உண்டாயிருச்சு, அதனால நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல நான் அழிக்க போகிறேன். அழிவு அந்த இடத்துல தான் ஆரம்பம். அப்போ நோவா இடத்துல அந்த தேவ எச்சரிப்பை அவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தேவ எச்சரிப்பை அவனுக்கு சொல்றார், இந்த இடத்த நான் அழிக்க போகிறேன், இந்த உலகத்தை எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன், உலகத்தில் ஒரு பிராணியோ ஒரு மனுஷனையோ வைக்காம நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், யாரெல்லாம் நீ கூப்பிடுமோ அவங்களெல்லாம் நீ பேழைக்குள்ளே வெய் அப்படின்னு சொல்லி அந்த பேழைக்குண்டான பிளானை எல்லாவற்றையும் ஆண்டவரே சொல்கிறார். ஆண்டவரே சொல்லி என்ன செய்கிறார், நல்ல ஒரு பிளான் போட்டு நோவா இடத்துல கொடுக்குறார். அந்த நோவா இடத்துல கொடுக்கும் பொழுது நோவா என்ன செய்கிறான், அந்த பேழையை என்ன செய்கிறான், அழகாக கட்டி பிடிக்கிறான். அந்த கட்டி முடிஞ்ச உடனே என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ச்சுக்கிட்டே இருக்குது. பேயா தெரியல. அப்போ எல்லாரும் தான் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்மள என்ன செய்து இருப்போம், இந்த பேழைக்குள்ளே போகணுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலைப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் நோவா மேலே வச்சிருந்த திட்டத்தின் நிமித்தமாக, நோவா மேலே வச்சிருந்த ஒரு அன்பை நிமித்தமாக, நோவா மேலே வச்சிருந்த கிருபை நிமித்தமாக கர்த்தர் அவன் நிமித்தமாக அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் சகல பிராணிகளையும் தேவன் அவன் மூலமாக காக்கப்பட்டார். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்பை தந்ததுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தின் மூலமாய் நீங்கள் நான் மீட்கப்பட்டதுனால தான் கர்த்தர் நம்மளை சபைகளை ஆராதிக்க வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை துதிக்க வச்சிருக்கிறாரு, அவரை மகிமைப்படுத்த வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களுக்கும், சகல விதமான மோசங்களுக்கும், சகல விதமான உலகத்தினுடைய காரியங்களுக்கும் வேறு பிடித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் நம்மளை இணைக்கப்பட்டு வச்சு கர்த்தர் உங்களையும் என்னையும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் தேவன் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அது சாதாரணமானது அல்ல, உங்கள் மேலேயும் என் மேலே வச்ச தேவனுடைய சுத்த தயவு, சுத்த கிருபை. அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிளானை போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8, 9 நாம் வாசிக்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னால், நோவா எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். முன்னே நான் சொன்னேன், நோவா தேவனோடு கூட எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சஞ்சரிக்கிறவனாய் அவன் இருந்தான். யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு ரொம்ப விசேஷமான ஆள் யாருன்னா இந்த நோவாவையும் ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் தேவ எச்சரிப்பை பெற்றதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமானது அல்ல. இந்த வருஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நடந்த ஒரு காரியம் என்னன்னா, அதில் சொல்லி பாருங்க, 8ஆவது வசனத்தில் சொல்லியிருக்கு, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சிச்சு, கிருபை கிடைச்சிச்சு. எப்போ ஒரு மனுஷன் மேலே கிருபை கிடைக்க ஆரம்பிக்குதோ, எப்போ ஒரு மனுஷன் மேலே தேவ தயவு வர ஆரம்பிக்குதோ அப்பொழுதே கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அடுத்த காரியங்கள் நம்முடைய கேரக்டர் மாறுது. என்ன கேரக்டர் மாறுது அப்படின்னா, நோவாவுடைய கேரக்டரே மாறிடுச்சு. எப்போ தேவனுடைய கிருபை அவன் மேல் வந்துச்சு. அடுத்த லைனில் இவ்விதமாக சொல்லிக்கிறது பாருங்க, நோவாவின் வம்ச வரலாறு என்று சொல்லி அவன் சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அவனுடைய காலத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருக்குள்ளேயும் அவன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்க்கலும் அவன் விசேஷித்தவனாக இருந்தான். எல்லாரையும் பார்க்கலும்
அவன் வேறு பிரிக்கப்பட்டவனா இருந்தான். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லிக்கிறது பாருங்க. எல்லாரும் இருந்தாலும் கர்த்தர் அவனை எப்படி வச்சார் என்று சொன்னால், தற்காலத்துல இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும், இயேசுவால இணைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீதிமானும் உத்தமனுமாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் உத்தமனா இருக்கணும், ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை நான் செய்துட்டு இருக்கிறேன்னு, ஆண்டவர் என்னை எப்படி மன்னிப்பாரா, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை நீதிமானா பார்க்குறாரா இல்லை பாவியா பார்க்குறாரா, எப்படி என்னை பார்க்குறாருன்னு தெரியலையே. ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் என்னால் சொல்ல முடியும், உங்களை கர்த்தர் நீதிமானாகத்தான் பார்க்குறாரு. நீதிமானாகத்தான் என்ன செய்கிறாரு, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களையும் என்னையும் தேவன் நீதிமானாய் கர்த்தர் மாற்றி, கர்த்தர் எப்படின்னா தேவனோடு கூட இருக்கிற சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாள் தேவனோடு கூட இசைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனோடு கூட பேசுகிற ஒரு வாழ்க்கை, அது மிகவும் அற்புதமானது, அது மிகவும் அழகானது. நீங்கள் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தானோ, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் சொல்லிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா இருக்கும். உங்களே என்னையும் கர்த்தர் அப்படிதான் வைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் நீதிமான உத்தமனுமாய் மாற்றினதுக்கப்புறம் நோவா சாதாரணமான காரியங்கள் அல்ல, அவன் எப்படி இருந்தா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாய் அவர் இருந்தான். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். தேவனோடு கூட உறவு, அந்த உறவுக்குள்ள நீங்க போகும் பொழுது அந்த உறவு எப்பொழுதும் அந்த உறவு எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, பலப்பட்டதா இருந்துச்சு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். எப்போ ஒரு மனுஷன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறானோ, எப்போ தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவை வச்சிருக்கிறானோ, எப்போ தேவனோடு கூட நல்ல ஒரு வாழ்க்கையை அவன் கண்டினியூ பண்ணுறானோ, அப்பொழுதே கர்த்தர் என்ன திரும்ப செய்கிறாரு, அவனை ஆசீர்வதிக்க தொடங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ தேவனோடு கூட இசைக்கப்பட ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தர் நம்முடைய கேரக்டரை கர்த்தர் மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு? நீதிமானும் உத்தமனுமாய் தேவன் மாற்றுகிறார். ஆமென். அவரோடு கூட இருக்கிற உறவுக்குள்ள வந்துட்டா அந்த உறவு ரொம்ப பலப்பட ஆரம்பிக்கும். உங்களையும் என்னையும் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறபடி அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுகாரத்தின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருக்கோம். அப்படிலாம் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். தேவனோடு கூட நல்ல உறவு வைக்கிற ஒரு நல்ல ஒரு கிருபைப்பட்டவர்களாக நம்ம இருக்கோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு கிருபையை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை எப்படி தெரியுமா கூப்பிடணும்? யெகோவா தேவன், அவர் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடணும். மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கர்த்தரை துதிக்கிற துதி எப்படி சொல்லுவாங்க? யெகோவா தேவனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவாதி தேவனே, இப்படி தான் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருங்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவருங்கிற ஒரு வார்த்தை, எல்லாமே பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் யோவானில் நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறதுனால, அப்போ நம்மளுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவனோடு கூட இசைக்கப்பட்டிருக்கிற ஒரு உணர்வு. அப்பாங்கிற கூப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த பாக்கியம் சாதாரணமான பாக்கியம் அல்ல, அது விசேஷமான பாக்கியம். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரோடு இணைக்கப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரும் உங்களுடைய கேரக்டர் எல்லாம் நல்ல கேரக்டராக கர்த்தரை மாற்றி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி வைக்க போகிறார்.
அல்லேலூயா. அதை குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நோவா தேவனோடு கூட சஞ்சரிப்பு, அவரோடு கூட இருக்கிற உறவு, அவர் வைத்திருந்த நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இது உங்களுக்கான எனக்கும் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவரோடு கூட உறவில் பலப்பட கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் தேவன் வைக்க போகிறார். அநேக ஜனங்களுக்கும் அநேக ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் தேவன் உங்களையும் என்னையும் அவர் மாற பண்ண போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டு. வாசிக்கும் பொழுது நீ என்ன செய்ய அப்படின்னா, ஒரு பேழை நீ உண்டாக்கு. அதுக்கு முன்பதாக வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது என்னன்னா, ஒரு பிளான் பண்ணுறாரு. அதில் என்ன செய்யுது, அது இத்தனை அகலம் இருக்கணும், இத்தனை நீளம் இருக்கணும், இத்தனை உயரம் இருக்கணும் என்று சொல்லி ஒரு பட்டியலே போட்டு கொடுக்குறாரு. அந்த பட்டியலை நீங்கள் பார்க்கும் பொழுது சாதாரணமான பட்டியல் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பிளான் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா யார் பிளான் போடுவா அப்படின்னா, இந்த உலகத்தில் பார்த்தோன்னா இன்ஜினியர் தான் என்ன செய்வாங்க, பிளானை போடுவாங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு பிளானை போடுவாங்க. வீட்டுக்கு இத்தனை அகலத்துக்கு ஹால் இருக்கணும், இத்தனை அகலத்துக்கு நம்மளுக்கு கிச்சன் இருக்கணும், இந்த அளவுக்கு பாத்ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் பிளான் பண்ணி தான் இன்ஜினியரை என்ன செய்வாங்க, வீடு கட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிளான் போடுறது ஒரு ஆள், கட்டுறது ஒரு ஆள். ஏன்னா நம்ம தேவன் அவரை போல ஒரு பிளான் போடுறது யாருனாலுமே கூடாத காரியம். ஆண்டவர் ஒரு கொப்பேர் மரத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த கொப்பேர் மரத்தால் தான் நீ என்ன செய்யணும், ஒரு பேழையை உண்டாகும். அந்த பேழையில் தான் நீயும் உன் வீட்டாரும், அதாவது இருக்கிற ஒவ்வொரு மிருக ஜீவன்களும் என்ன செய்யணும், போகிற அளவிற்கு என்னென்னா ஒரு பேழையை நீ உண்டாகும். இது யாராலுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நோவாவின் மூலமாய் தேவன் செய்ய துவங்க ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் இந்த குடும்பத்தை அளவுக்கு அதிகமாய் தேவன் நேசித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை கர்த்தர் நேசித்து கொண்டு இருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நேசிக்கிறபடினால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள் பிரவேசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அந்த பேழையை ஃபுல்லாக கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கர்த்தர் நோவாவை பார்த்து, நீயும் உன் வீட்டாரும் இந்த பேழைக்குள்ள என்ன செய்யுங்க, பிரவேசிங்க. இந்த பேழைக்குள்ள நீங்கள் போப்பா, ஏன்னா இந்த சந்ததியில் உன்னுடைய சந்ததியை நான் நீதிமானாய் நான் காண்கிறேன். அல்லேலூயா. யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு தராரு. காரணம், கர்த்தர் அவன் மேல் வச்சிருந்த திட்டம், அவன் மேல் வச்சிருந்த நோக்கம், அவன் மேல் வச்சிருந்த தேவனுடைய ஆசீர்வாதம். இவன் மூலமாய் ஒரு ஜெனரேஷன் உருவாகும். இந்த ஜெனரேஷன் மூலமாய் பிற்காலத்தில் என்னுடைய குமாரனாகி இயேசு பிறக்கப் போகிறார் என்கிற ஒரு மிக பெரிதான ஒரு காரியங்கள் யார் மூலமாய் தேவன் செய்யணும்னு விரும்புகிறார்னா, இந்த நோவாவின் மூலமாய் தேவன் செய்யணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், இவனை கர்த்தர் எப்படி பார்த்தாருன்னு தெரியுமா, அவனை பாவியா பார்க்கல, தன் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் அவனை பார்ப்பதற்கு. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் என்ன செய்யுங்க, பேழைக்குள்ள நீ பிரவேசி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பேழைக்குள்ள அவன் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவன் மேலே வச்சிருந்த அந்த ரட்சிப்பின் நிமித்தமாக, பாதுகாப்பின் நிமித்தமாக கர்த்தர் அவனை அந்த பேழையை கட்டி முடிக்க செய்து ஆண்டவர் என்ன செய்தார், அந்த பேழைக்குள்ள போக சொன்னார். அல்லேலூயா. இந்த பேழை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபையாகிய பேழையை குறிக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் சபையாகிய பேழைக்குள்ள கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்றார், இந்த சந்ததியில உன்னை நீதிமானாக காண்கிறேன். அல்லேலூயா. நோவாவை பார்த்து எப்படி சொன்னாரோ அதே போல இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற உங்களையும் என்னை பார்த்து சொல்றாரு, உன்னைத்தான் நான் உன்னுடைய
சந்ததிகளை பார்க்கிறோம், உனக்குள்ள இருக்கிற எல்லா ஜனத்தை பார்க்கிறோம், உன்னை நான் நீதிமானாக காண்கிறேன். அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் பார்க்கிற விதமே வேற. உலகம் பாவியை பார்க்கும், உலகம் அக்கிரமம் செஞ்சவனா பார்க்கும், உலகம் வேண்டாதவனா பார்க்கும், உலகம் உன்னை வெறுக்கிறவனாக பார்க்கும். ஆனா கர்த்தர் பார்க்கிற பார்வை என்னன்னா நீதிமானாக பார்க்கிறார். அல்லேலூயா. நீதிமானாக ஒரு மனுஷனை கர்த்தர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார்னா அவருடைய பார்வையே வித்தியாசமா இருக்கும். இவனை கொண்டுதான் ஒரு உலகத்தையே ஆசீர்வதிக்க போறேன், இவனை கொண்டுதான் உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கும் அநேக ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறப்போகுதுங்கிற ஒரு மிகப்பெரிதான ஒரு திட்டத்தை, மிகப்பெரிதான ஒரு நோக்கத்தை கர்த்தர் அவன் மேலேயே கர்த்தர் வைத்தார் என்று சொன்னால் உங்க மேலேயும் தேவன் வைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நோவாவையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானாய் கர்த்தர் மாற்றி உலகத்துக்கு எல்லாரையும் பார்க்கல அவனை நீதிமானாய் கர்த்தர் பார்க்கிறார் என்று சொன்னால் உங்களையும் தேவன் நீதிமானாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்னை நீதிமானாய் மாற்றி விட்டாரு, அவருடைய பிள்ளையாகி என்னை கர்த்தர் நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு உங்களை என்னையும் கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நோவா பேழைக்குள்ள போவதற்கு முன்பதாக அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்தான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1வது வசனத்துல சொல்றாரு, நீயும் உன் வீட்டாரும் உனக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, பேழைக்குள்ள பிரவேசி. ஆண்டவர் சொல்லிட்டு இந்த 5வது வசனத்துல சொல்லுது, நோவாவுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. அதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுக்காகவும் எனக்காக இயேசு ஒருவர் இந்த உலகத்துல பிறந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒரே பலியினால எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இயேசுவும் நோவாவும் ஒரே கேட்டகரியில் இருக்கிறாங்க. எப்படின்னா நோவா தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான். அதே போல உங்களுக்காகவும் எனக்காக இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத அவர் இந்த உலகத்துக்கு வந்து அவர் பாவமாய் மாறி தேவன் என்ன கட்டளையை கர்த்தர் கொடுத்தார், என்ன வார்த்தையை தேவன் கொடுத்தாரோ அந்த வார்த்தையின்படி அவர் இந்த உலகத்தை மாம்சமாய் வந்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், இல்லாமைகள், நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு, நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் கெத்செமனே தோட்டத்திலிருந்து கொல்கொதா மலை வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்தார். எப்போ நோவா தனக்கு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் எப்படி அவர் செய்து முடித்தானோ அதே போல இயேசு என்ன செஞ்சிட்டாரு? உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். உங்களை நீதிமானாய் மாற்றிட்டார், உங்களை பரிசுத்தமானாய் மாற்றிட்டாரு, உங்களை பூரண ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு ஒரு உபாதியாய் தேவனே மாற்றி உங்களையும் என்னையும் அவர் எப்படி மாற்றிருக்கிறான்னு தெரியுமா? அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்து, ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து, மகிமையை கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் கனத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து உங்களை என்னை நீதிமானாய் மாற்றி தன்னுடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி உங்களையும் என்னையும் ஆசாயனாய் தேவன் மாற்றி இருக்கிறார். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். எப்படி அவன் செய்து முடித்தானோ அதே போல இயேசு உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடித்து விட்டார். அதை நீங்க நம்பணும். எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். நோவா தனக்கு காணாதை குறித்து எப்படி விசுவாசம் உள்ளவனாய் இருந்தானோ, விசுவாசம் உள்ளவனாய் இருந்து அந்த பேழையை செய்து முடித்தானோ அதே போல உங்களுக்காக எனக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து இப்போ அவர் எப்படி இருக்கிறான்னா உயிரோடு குறைந்த தேவனாய், உயிரோடு கூட எழுந்த ராஜனாய், அவர் பிதாவின் வலது பாரிசத்துல அவர் வீட்டிருக்கிறவராய் அவர் இருந்தார். அல்லேலூயா. நீ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக ஒருவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடினால் உங்களுக்காக எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர்
எப்படின்னு தெரியுமா இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மறக்கவே கூடாது. ஏன்னா நோவாவை கர்த்தர் அழைத்தவர், நோவாவை தெரிந்தெடுத்தவர், ஒன்றுமில்லாத அவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து பேழையை கர்த்தர் உண்டு பண்ண வச்சு உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணியே தீருவார். இந்த 2025 வருஷத்துல இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் தந்து விசுவாசத்துல வளர 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 உங்களை இந்த உலகத்துல சிறந்தவர்களாய் கர்த்தர் வைக்க போறார். அல்லேலூயா. 2025 வருஷத்துல கர்த்தர் இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்கிறபடி உங்க மேல அந்த திட்டத்தை கர்த்தர் வைத்து அதை செய்ய போறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னொரு வசனங்களை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். வசனத்துல நம்ம வாசிக்கிறபடி கர்த்தர் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் அவங்களை என்ன செய்ய? நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தே தீரணும். அவன் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், வேலைக்குள்ள அவன் போயாச்சு. 40 நாள் இரவும் பகலும் 40 நாள் மழை பெஞ்சிச்சு. மழை பெய்ந்து எல்லா ஜனங்களும் அழியப்பட்டாலும் கர்த்தர் இவனை காத்தாரு. கர்த்தர் காத்து இந்த மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் கர்த்தர் அவனை வெளியே அழைத்து வந்து அவனையும் அவனுடைய குமாரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விதமாக ஆசீர்வதித்து, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரர்களையும் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்யறார்னா, என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். கர்த்தர் எப்படி நோவாவை ஆசீர்வதித்தாரோ அதே போல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நோவாவை ஆசீர்வதித்தேன் என்று சொன்னால் உன்னையும் நான் ஆசீர்வதித்தே தீர்வேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்தே தீர்வார். ஆவிக்குரிய நன்மைகளினால் உங்களை போஷித்து கொண்டே இருப்பார். உன்னுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். உலகத்துக்குரியதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஒவ்வொரு விதத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தே கர்த்தர் தீர்ந்து ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், எப்படி நோவாவையும் அவனுடைய குமார்களையும் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், நீங்க இதுவரைக்கும் இருந்தது காட்டிலும் பழுகி பெருகி பூமி நிரப்புற அளவிற்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்படி நோவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்ல, என்ன வார்த்தை சொன்னாரு? நீயும் உன்னுடைய குமாரரும் இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. நீங்க பழுகி பெருகி பூமிய நிரப்புங்க, இந்த உலகத்தை நிரப்புங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வார்த்தையை கேட்ட நோவாவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி நோவாவை பிளஸ் பண்ணார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, அதே போல நோவாவை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் உங்களை ஆசீர்வதித்தே தீர்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போறீங்க. இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக நீங்க மாற போறீங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்படி நோவாவையும் அவனுடைய சந்ததியை கர்த்தர் வளர வளர ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து கர்த்தர் எப்படி பூமி நிரப்புற அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல உங்களுடைய பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்க பழுகி பெருக போறீங்க. உங்க ஊழியத்துல கர்த்தர் முன்னே அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தந்து ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணிக்கொண்டே இருக்க போறாரு. கர்த்தர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிள்ளைகளை கர்த்தர் தந்து கர்த்தர் உங்களுடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணிக்கொண்டே இருக்க போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் உங்களை பெருகவே கர்த்தர் பெருக பண்ண போறார். நிறைய பேத்துக்கு கர்த்தர் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தினால கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஞானத்துல கர்த்தர் பெருகத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் அது மாத்திரமல்ல, வேலை செய்வதற்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க வேலை செய்ய 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 பண ஆசீர்வாதத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் அநேக ஆசீர்வாதத்தினால் உங்களை போஷிப்பார். பல நன்மைகளினால் உங்களை திருப்தியாக செய்வார். கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்து
கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னைக்கு எனக்கு தரப்போகிறார். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை மென்மேல ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த 2025 வருஷத்துல இந்த காணப்படாத விசுவாசத்தை, எப்படி அவன் பார்க்காத ஒரு மலையை கர்த்தர் பிற்காலத்தில் அந்த மலையை கர்த்தர் பார்க்க வைத்து கர்த்தர் ஒரு மிகப்பெரிதான ஆசீர்வாதத்தை நோவாவுக்கு கர்த்தர் தந்தார், அதே போல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. இந்த உலகத்துல கீர்த்தி புகழ்ச்சிமா நீங்க இருக்க போறீங்க. இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். இந்த உலகத்துல நீங்க மேன்மையுள்ளவர்களா இருக்க போறீங்க. இந்த உலகத்திலேயே விசேஷித்தவர்களாய் விசேஷமானவர்களாக நீங்கள் இருக்க போறீங்க. ஆமென். இந்த நாளில் சொல்லுவோம், கர்த்தர் நோவாவை ஆசீர்வதித்தவர், நோவாவை பெருக செய்தவர், என்னையும் கர்த்தர் பெருக செய்தே தீர்வார். அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் தேவனோடு கூட இசைக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வாழ உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். பரலோக ஆசீர்வாதமும் வந்து சேரும், பூலோகத்தின் ஆசீர்வாதமும் வந்து சேரும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு உண்டாகும். ஆமென். நீங்கள் சொல்லணும், நோவாவை ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிப்பார், நோவாவை நீதிமானாய் மாற்றினவர் என்னை மாற்றி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வருகிற நாட்களில் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். கர்த்தரனை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லாரும் காட்டிலும் கர்த்தரனை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்து ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறாரு, பழுகவும் பெருகவும் கர்த்தர் நிரப்ப போறாரு. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்துல 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் தராரு. முதலாவது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராரு. 2வது என்ன செய்யறாரு தெரியுமா? பழுகவும் பெருகவும் கர்த்தர் செய்யறாரு. 3வது நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரங்களினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஆமென். நிறைய பேத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனமா இருக்கிறீங்க. நிறைய பேத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி முன்னேற போறதுன்னு தெரியல. நிறைய பேத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நம்ம இருக்க போறோம், எப்படி நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வேத வாசிப்பு எப்படி இருக்க போகுது, ஆவி நிறைவு எப்படி இருக்க போகுது. ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு ஒரு நிறைவுக்குள்ள உங்களை நடத்தி தீருவார். ஆமென். ஆவிக்குரிய நிறைவு வரும், உலகத்துக்குரிய நிறைவு வரும், சரீரத்துக்குரியதான ஒரு நிறைவு வரும். கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உயர்த்தி வைக்க போறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க பழுகி பெருகுவீங்க, நீங்க நிரப்பப்பட்டவர்களா இருப்பீங்க. இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அளவுக்கு அதிகமாக இன்னைக்கு கர்த்தர் தரப்போகிறார். யாருக்கு தருவாரோ இல்லையோ, இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். நீங்க விசுவாசி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தினால கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தந்து என்னை உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென். நீங்க நம்புங்க, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த வருஷத்திலே கர்த்தர் தர போகிறார். ஆமென். இந்த வருஷத்துல கர்த்தரனை தந்து என்னை மேன்மைப்படுத்த போறார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு கர்த்தர் என்னை நோவாவை ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிக்க போறார், என்னை மேன்மைப்படுத்த போறார். அந்த விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை, இன்றைக்கு அந்த வார்த்தை எனக்கு அப்படியே வந்து பழிக்கட்டும். நோவாவின் ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னுடைய சந்ததிக்கும் என்னுடைய சபைக்கும் இயேசுவின் நாமத்தினால கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் இல்லை. நேசிக்கிற நல்ல பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே சபா மாணவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அபரிதமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. நோவாவை அழைத்தவர், நோவாவுக்கு ஒரு பேழையை உண்டாக்கினவர், நோவாவை நீதிமான உத்தமனுமாய் மாற்றினவர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நோவா தற்காலத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்தது போல எனக்காக எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, எப்படி நோவாவை ஆசீர்வதித்து ஆண்டவரே சபா அவனை பழுவும் பெருகவும் பண்ணி ஆண்டவரே அவனை நிரப்ப வைத்தது போல அதே ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்கள் தந்து உயர்த்துவீராக ஆண்டவரே.
அந்த வார்த்தை அப்படியே உண்டாகட்டும் ராஜா. அந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் கனம் பண்ணுவீராக. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்தி வைக்கப்படுறதுக்காக கூட நன்றி செலுத்துகிறான். கர்த்தர் நீர் அப்படிப்பட்டதான காரியங்களை வருகிற நாட்களை நீங்கள் செய்து முடிக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீ முற்றிலுமாக நீங்கள் மாற்றுவீராக ஆண்டவரே. உங்கள் கிருபைக்குள்ள படிக்கிறப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது போல ஆண்டவரே, இன்னைக்கு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் புதுசாக ஒரு வேளை பார்த்தாங்களோ ஆண்டவரே, இந்த வீடியோவை யார் புதுசாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே வந்து பலிக்கட்டும். நோவாவுடைய கண்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு தயவை நீங்கள் கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு பேருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே நிறைவேறட்டாங்க. கர்த்தர் நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீங்கள் மாற்றினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பேரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறான். அடுத்த வாரம் சந்திக்கிற தேவனுடைய விலகாத கிருபை ஒவ்வொரு பேத்துக்கும் காணப்படட்டும். ஒவ்வொரு பேரையும் மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அபரிவிதமாக நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பேரையும் அபரிவிதமாக நீர் ஆசீர்வதித்துக்காக நன்றி. உங்கள் கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுண்ணியாய்க்கும் பாதுகாவலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தேவனுடைய விசுவாசமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டவங்களை அனைவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.